கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட நான் சில விஷயங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். அது முக்கியமாக இது பிலீவர்ஸுக்கு கேட்குற ஒவ்வொருத்தருமே தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுன்னு அது கரெக்டாக இல்லையான்ட்டு ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏன்னா இது நான் சுயமாக பேசலை, பைபிளில் ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தைப்படி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக போதகர்கள் பேசுகிற இன்னைக்கு அநேக வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆறுதலான வார்த்தை யார் வேணாலும் பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் பேசணும்னு இல்லை, ரட்சிக்கப்படாதவங்க ஏன் சினிமாக்காரங்க கூட மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதுதான் சபைக்குள்ள நடக்குது. இப்போ புதுசாக சில விஷயங்கள் நடந்துருக்கு. என்னன்னா, உனக்கு விரோதமாக யாராவது எழும்புனாங்கன்னா கர்த்தர் அவங்கள பார்த்துக்குவாரு, கர்த்தர் அவங்கள தண்டனை கொடுப்பாரு. நீ யாரு, உன் மேலே கை வச்சிருந்ததுக்காக இல்லை உன்னை அவமானப்படுத்துறதுக்காக கர்த்தர் அவங்கள அவமானப்படுத்துவார், கர்த்தர் அவங்கள கீழே தள்ளுவார். இது இன்னைக்கு சபையில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைங்க பேசுகிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5:43 கூட உன்னோடு இருக்கிறவனே நீ நேசிச்சு உன் சத்ருவை நீ வெறுத்துரு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொன்னது. ஏன்னா இது பழைய ஏற்பாடு. இது பழைய ஏற்பாட்டில் கல்லுக்கு கல், ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல், இந்த மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டில் அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. 44ஆம் வசனம் நீங்கள் படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்ருவை நேசின்றாரு, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்கு நீ நல்லது செய்யன்றார் ஆண்டவர், உன்னை பகைக்கிறவர்களே நீ ஆசீர்வதின்றார் ஆண்டவர். ஏன்னா அப்படி செஞ்சாதான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்க புத்திரரா இருப்பீங்களா. இன்னைக்கு இதை யாரும் சபைக்குள்ள பேசுறதே கிடையாது. இப்ப ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்ப்பாரு, ஆண்டவர் அவங்கள பழி வாங்குவாருன்னா எப்படி பழி வாங்குவார்? ஆண்டவர் அழிச்சு போட்டுருவாரா? இல்ல ஏதாவது ஒரு கஷ்டத்திலயோ இல்ல ஏதோ ஒரு இதுதான் ஆண்டவருடைய பிளானான்னு நான் கேட்கிறேன். ஆண்டவருடைய பிளான் அது இல்லை. ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பமே தவிர, நான் ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், எல்லா பிலீவர்ஸுக்கும் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், மனிதனாய் இருக்கிற யாருமே நம்மளுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது, நம்ம எதிரியாகவும் பார்க்கக்கூடாது. மனுஷனை ஒருத்தனும் நீ எதிரியாக பார்க்கவே கூடாது. ஏன்னா எல்லாரும் ஆண்டவர் தான் படித்தார், எல்லோரும் நம்மளோட சகோதர சகோதரிகள் தான். அவங்கள நேசிக்கிறது நம்மளோட கடமை. நம்ம நேசிச்சு தான் ஆகணும். ஆண்டவர் எப்படி நம்மளே நேசிச்சாரோ நம்மளும் அவங்கள நேசிச்சு தான் ஆகணும். நீ தப்பே பண்ணல, உன்னை காயப்படுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா, ஓகே, நீ ஆண்டு இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னா, உன்னை கஷ்டப்படுத்தினா பார்த்தியா, அவனே உன் இடத்துல ஒப்புரம் ஆகும்படி, உன் இடத்துல சமாதானம் ஆகும்படி ஆண்டவர் அப்படிதான் மாட்டுவாரே தவிர அவனை அழிச்சு போட மாட்டாரு. ஆண்டவர் அவனை காயப்படுத்த மாட்டாரு. அவன் உன்னை புரிஞ்சுக்கும்படி ஆண்டவர் அவனை மாத்துவாரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் யாரையும் விரோதியா பார்க்காதீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை துக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க அவங்களுக்காக. அதெல்லாம் கஷ்டம்தான், ஆனா அதெல்லாம் நீங்க செஞ்சாதான் தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியும். இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அதே 45ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நல்லவங்க மேலேயும் கெட்டவங்க மேலேயும் மலையை பொழிகிற தேவனா இருக்கிறாராம். வெயில சூரியனை உதிக்க வைக்கிறவரா இருக்கிறாராம். நீதி செய்யறவங்க மேலும் அந்நீதி செய்யறவங்க மேலும் சூரியனை உதிக்க வைக்கிறாராம், மழையை வர வைக்கிறாராம் அவங்க மேல. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சாதாரண மனுஷங்க, நம்ம யாரை நம்ம பகைக்கிறோம், யாரையும் நம்ம பகைக்க கூடாது. நம்மள சத்ருவா அவங்க நினைச்சாலும் சரி, நம்ம அவங்கள நினைக்க கூடாது. அந்த மாதிரி சத்ருவா நம்ம நினைக்க கூடாது. நம்ம அவங்கள நேசிக்கிறவரா தான் இருக்கணும். நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு அன்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தையை தந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.